மலையாளி ஃப்ரம் இந்தியா. நானும் இது எப்படிடா இருக்கும்னு நினைச்சேன். ஹீரோ வந்துட்டு அவங்க ஊர்ல வேலை வெட்டி செய்யாம இருக்கிறாருங்க. ஸோ ஹீரோக்கு தகுந்த ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ ஒரு பொண்ணை டாவடிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு ஹூன்னு சொல்லிடுது. ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பேஜார்ல போயிட்டு இருக்கும்போது வீட்டுல சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து வாடான்னு கூப்பிட்டு முஸ்லீம் மேல ஏதோ ஒரு பண்ணிடுறாங்க. இவங்க ஃபயர் பாம் போட்டதுனால அங்க வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கு இவங்க பண்ண மாதிரி இவங்க டெரரிஸ்ட் ஆயிடுறாங்க. அதனால ஹீரோ வந்து அங்க கோட்டு அந்த படத்துல காமிச்ச மாதிரி போன மாதிரி இருக்குங்க. அங்க வந்து போனதுனால என்னென்ன ஹீரோ கஷ்டம் அனுபவிச்சிருக்காரு இதுல ரொம்ப ரொம்ப ஃபன்னியா காட்டுறாங்க. அதுல வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டமா காட்டினாங்க, இங்க ஃபன்னியா காட்டினாரு. ஏன் ஃபன்னியா காட்டினாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்கேயே இருக்கிறாரு. அங்க சுச்சுவேஷன் அப்சர்வ் பண்ணி அங்கேயே எப்படி வாழ்ந்து காட்டினாரு அப்படின்ற கியூட்டான ஒரு மோட்டிவேஷன். லாஸ்ட்ல நம்ம கூட இருந்தாரு. இவருக்கு பாகிஸ்தான்னா பிடிக்காதுங்க. ஆனா அந்த பாகிஸ்தானுக்கே போயிட்டு அவரோட பொண்ணுக்கு அறிகுறி சொல்லிட்டு வர்றாரு. என்னம்மா 11 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேணாம்மா, நீ லைஃப்ல சாதிக்கணும் சொல்றாரு. அதுக்கு ஒரு போட்டெல்லாம் அடிச்சிடுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு சாதிச்சிருது. இது காரணம் ஒரு அன்னோன் பர்சன். இதெல்லாம் கிளைமேக்ஸ் சீன்ல வரும். ஒரு ஃபன்னியான ஒரு படம் தாங்க இது. அது ஏன் ஃபன்னின்னு உங்களுக்கு பார்க்க தெரியும். தேங்க்யூ.